இப்ப ரெக்கார்ட் ஆகுது. அங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு எனக்கு அந்த மாதிரி அனுப்பிச்சு. இப்ப ரெக்கார்ட் ஆகுது பாருங்க. சோ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ நம்ம வந்து கூகுள்ல இது ஃபார்ம் எப்படி கிரியேட் பண்ணது பார்க்கலாம் மேடம். ஃபர்ஸ்ட் ஸ்கிரீனை முதல்ல ஷேர் பண்ணு. ஆமா ஓகேங்களா, முதல்ல இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கணும். ஆமா இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து என்னுடைய கோபிநாத் சிக்கு நம்மளுடைய லாகின் ஐடி மேடம். இது இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதை கிளிக் பண்ணி இங்க வந்து ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஷீட்ஸ் ஒரு ஷீட் ஏதோ ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த சைடுல போய் பாத்தீங்கன்னா ஃபார்ம்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு மேடம். இங்க ஃபார்ம்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ண ஃபார்ம்ஸ் எல்லாம் இங்க டிஸ்பிளேவா இருக்கு. வேலு, சிவராஜா, தீபிகா, நம்ம இன்னொன்னு வந்து ஃபீட்பேக் இதெல்லாம் இருக்கு. சரி ஓகேங்களா, இப்போ நம்ம ஒருவேளை புதுசா கிரியேட் பண்ணோம்னா இங்க blank இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிட்டு பண்ணலாம். இல்ல இது வந்து நம்ம இதேதான் நம்ம காமனா இதை நம்ம யூஸ் பண்ண போறோம். ஆமா, இப்போ நம்ம என்ன பண்றோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இது நம்ம கிளிக் பண்ணிடலாம். ஓகேங்களா, அதாவது பழசியே கிளிக் பண்ணி மாடிஃபை பண்ணி வேற நேம்ல சேவ் பண்ணலாமா? ஆமா ஆமா. இப்போ இது பாத்தீங்கன்னா இதுல 3 பேர் ரெஸ்பாண்ட் பண்ணிருக்காங்க. யாருக்கு ஷேர் இதெல்லாம் பண்ணிக்கலாம். இண்டஸ்ட்ரியல் பர்சன் ஒரு ஸ்டூடெண்ட் ஒருத்தர், ஃபேக்கல்டி ஒருத்தர், இண்டஸ்ட்ரியல் பர்சன் 3 பேர் பண்ணிருக்காங்க. எதுல அது? இதுல ரெஸ்பான்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு மேடம். இங்க இல்ல எது? ஓஹோ, இதுக்கு அவ்வளவுதான் வந்திருக்கா? என்னடா இது, நம்ம எதுவும் ஷேரே பண்ணலீங்களா யாருக்குமே? நான் பண்ணேனே Facebookல, அவ்வளவுதானா? நீ பண்ணல, நீ அத பார் குரூப்ல பண்ணாதான் வரும் போல. ஆமா மேடம். சரி சரி. சோ எல்லாரும் வந்து 3 பேருமே ஃபீமேல் தான். பனிமலர்ல ஆதித்யால, பேங்கிங்ல வேலூர் ஆதித்யா, அவங்க ரெஸ்பான்ஸ் எல்லாம் வந்துரும். இப்போ நீங்க ஒருவேளை நீ பண்றதே சொல்லு. இப்போ அதெல்லாம் உண்டு, நீ முதல்ல எப்படி பண்ணணும்ன்றத முதல்ல முடிப்போம். ஓகே, இப்போ நம்ம இதையே நம்ம மாடிஃபை எக்ஸிஸ்டிங் எடுத்துக்கற. ஓகே, இப்போ என்ன பண்ணீங்கன்னா இங்க மோர் ஆப்ஷன் இருக்கு. மேக் a copy. So for example இது வந்து சாம்பிள்னா சாம்பிள்னு எடுத்துக்கலாம். சரி, இப்போ நான் வந்து இப்போ என்னோட இதுல புதுசா ஆரம்பிக்கணும் அப்படின்னா எனக்கு வந்து ஃப்ரெஷ்ஷா தானே? ஆமா ஆமா ஆமா. இப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஃப்ரெஷ்ஷாவே சொல்லிடலாம். சும்மா எதுக்கு ஃப்ரெஷ்ஷாவே சொல்லு. ஓகே, இப்போ நீங்க பேக் வந்துட்டு பாத்தீங்கன்னா மறுபடியும் இந்த ஃபார்ம்ஸ் வந்துருங்க. ஆமா, blank. இப்போ வந்து பாத்தீங்கன்னா blank. ஓகே ஓகே. அதுல வந்து ஒண்ணே ஒண்ணு ஆட் பண்ணனும் கடைசில. ஏதாவது क्वेश्चंस இருக்கா அவங்க கிட்ட கேக்குறதுக்கு அப்படினா அவங்க கிட்ட? அதெல்லாம் வேணாம் மேடம். நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ஸ்ல வேண்டி இருக்காது மேடம். அது சரி. ஃபீட்பேக் ஃபார்ம்ல ஏதாவது क्वेश्चंस ஏதாவது இது பண்ணுவாங்க. யாரனா வேல்யூபிள் क्वेश्चन கேட்பாங்களோங்கிறதுக்கு. ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா அது ஒன்னு போட்ரு பண்ணிடலாம் மேடம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் மேடம் நம்ம எம்டி ஃபார்ம், நியூ ஃபார்ம் எடுத்தாச்சு. ஓகேங்களா, நீங்க ஃபார்ம் சொன்னீங்க, அதாவது இது பாருங்க, blank-ன்னு கொடுத்தீங்கன்னா இதுதான் வரும். blank-ன்னு கொடுத்தீங்கன்னா இதுதான் வரும். இதை நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து வெபினார் 7ன்னு போடு. நீ ஒருத்தன் தாண்டா என்னோட ஸ்பெல்லிங் தப்பு இல்லாம போடுவேன். உனக்கு வந்து அப்படியே அடிச்சு. ஆமா ஆமா ஆமா. சோ இது வந்து நம்ம ஏதாவது உங்களுடைய டிஸ்கிரிப்ஷன் என்ன போட்டுக்கலாம். அந்த இடத்துல எழுதிக்கணும். ஓகே, அது விட்டுரு. அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் வரைக்கும் போடு. அதுக்கு அவ்வளவுதான். ஓகேங்களா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இதுல அவங்களுடைய மெயில் ஐடி சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் டைம் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. சோ அப்படி இல்லாம பண்றதுக்கு என்ன பண்ணணும், இப்போ நம்ம பண்ண ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் வந்து அவங்களுடைய லாகின் பண்ண பிறகுதான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். இன்னொரு லிங்க் அனானிமஸா கூட பண்ணலாம். ஆனா நம்ம அதை 100 தடவை ஒருத்தரே கூட 100 தடவை பண்ணா அது நமக்கு ஒரு டூப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வரும். அதை அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா இங்க செட்டிங்ஸ் போங்க. இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, செட்டிங்ஸ் போனீங்கன்னா கலெக்ட் இமெயில் அட்ரஸ், அவங்களுடைய மெயில் ஐடி கலெக்ட் பண்ணிக்கோங்க. and limit to one response. Respondent will be required ஒரு மெயில் ஐடில இருந்து ஒண்ணுதான். ஓகேங்களா, மத்த இதெல்லாம் பிரசன்டேஷன் இதெல்லாம் வேண்டாம். இதெல்லாம் வந்து நம்ம குவிஸ் காம்படிஷன் பண்ணனும்னா அது. சோ கலெக்ட் இமெயில் அட்ரஸ் லிமிட் ரெண்டு தான் இது பண்ணிட்டு க்ளோஸ் கொடுத்தீங்கன்னா அவ்வளவுதான். இப்போ வந்து நியூ ஓகே கொடுத்துருக்கோம், நம்ம சேவ் பண்ணல. கலெக்ட் இமெயில் அட்ரஸ் லிமிட் டு ரெஸ்பான்ஸ் சேவ், மேல சேவ்.
மேல வந்து வேலிட் இமெயில் அட்ரஸ் வந்துருச்சு. அது கொடுத்தா தான் இதுவே உள்ளே போக முடியும். ஃபர்ஸ்ட் நார்மலா வந்து பாத்தீங்கன்னா நேம் ஆஃப் த பார்ட்டிசிபென்ட்ஸ், நேம் ஆஃப் த பார்ட்டிசிபென்ட். ஸோ நேம்னா ஆட்டோமேட்டிக் டிஃபால்ட்டா வந்து ஷார்ட் இதுல வந்து இருக்கும் ஷார்ட் ஆன்சரா பேராகிராஃபா மல்டிபிள். ஸோ நீங்க நேம் அது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா அதுவே கண்டுபிடிச்சிரும். அது வந்து நேம் வந்து ஷார்ட் ஆன்சர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ரெக்வயர்டா இல்லையா? ரிக்வயர்ட்னா நமக்கு ரெட் கலர் மார்க் வந்துடும். இது கண்டிப்பா பண்ணாதான் சப்மிட்டே பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் பிளஸ் இங்க ஒரு ஆப்ஷன் பாருங்க பிளஸ். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் என்ன क्वेश्चन கேட்க போறோம்? அவங்களுடைய ஜெண்டர் கொடுத்தீங்கன்னா அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா வந்து மேலா ஃபீமேலா இது டிஃபால்ட் கேட்கும். ஸோ மேலு அப்புறம் வந்து ஃபீமேலு வேண்டாம். இது மற்றதுல இது ரெண்டும் தான் போதும். ஸோ இதுவும் ரெக்வயர்டு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? அவங்களுடைய இன்ஸ்டிடியூட் டெசிக்னேஷன். ஸோ டெசிக்னேஷன் வந்து பாத்தீங்கன்னா இது மல்டிபிள் சாய்ஸ் ஆப்ஷன் கொடுக்கணும்னா என்னென்ன டெசிக்னேஷன் ஆப்ஷன் இருக்குன்னா மல்டிபிள் சாய்ஸ். ஓகே. மல்டிபிள் சாய்ஸ்னா ஆப்ஷன் 1 என்ன பண்ணுவாங்க? எய்தர் ஸ்டூடண்ட், ஃபேக்கல்டி மெம்பர். ஸ்டூடண்ட் தான் ஃபர்ஸ்ட் நம்மளோட. சரி ஓகே. let it be a student. சரி ஸ்டூடண்ட். ஓகே ஓகே. ஸ்டூடண்ட் என்னெல்லாம் போடுவே? ஃபேக்கல்டி மெம்பர், ரிசர்ச் ஸ்காலர், இண்டஸ்ட்ரி பர்சன். ஓகே. அண்ட் அதர்ஸ் கூட போடு. ஏதாவது நம்ம ஹவுஸ் வைஃப் அந்த மாதிரி எல்லாம் கூட. ரிசர்ச் ஸ்காலர், இண்டஸ்ட்ரியல் பர்சன், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதர்ஸ் நீங்க சொன்ன மாதிரி. ஓகேங்களா? சோ இது வந்து டெசிக்னேஷன் வந்து மல்டிபிள் சாய்ஸ் இல்ல வந்து டிராப் டவுன். அதர்ஸ் என்னன்னு அவங்க ஸ்பெசிஃபை பண்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கு. அது வந்து அடுத்த क्वेश्चन தான் கொடுக்க முடியும். ஓகேங்களா? அப்படிங்கறியா? ஆமா. அது ஒண்ணும் பிரச்சனை. அதர்ஸ் கிளிக் பண்ணா போதும், எனக்கு ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. சரி ஓகே. இது ஒரு ரெக்வயர்ட்னால இது ரெக்வயர்ட். இது வந்து டிராப் டவுன் பாக்ஸ். நெக்ஸ்ட் வேற என்ன பார்க்க கேட்க போறோம்? அவங்களுடைய இன்ஸ்டிடியூட். இன்ஸ்டிடியூட் இல்லனா ஆர்கனைசேஷன். இன்ஸ்டிடியூட்/ஆர்கனைசேஷன். இது பண்ண போறோம். இதுவும் வந்து ரெக்வயர்டு. கடைசில வந்து அவங்களுடைய மொபைல் நம்பர், அவ்வளவுதான். மொபைல் நம்பர் அவ்வளவுதான். சோ இதுவும் வந்து ரெக்வயர்டு. சோ இதெல்லாம் தயாராயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம இங்க கலர்ஸ் மாத்தணும்னா இங்க கஸ்டமைஸ் தீம்ஸ் இருக்கும். நான் மோஸ்ட்லி அந்த நாளுக்கு இன்னைக்கு இதுனா Black கொடுத்திருப்பேன். சரி. இதுனா பச்சை மாதிரி. இப்போ நான் வந்து இன்னைக்கு வந்து Black இல்லனா நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். சரி. அதான் இப்போ ஒண்ணும் இல்ல நம்ம நெக்ஸ்ட் பண்ண வேண்டியது. இது வரைக்கும் நம்ம ஓகேங்களா? ஆமா இதுதான் Black ஆயிடுச்சு. சோ ஒருவேளை நீங்க உங்களுடைய போஸ்டர் நீங்க இங்க இன்சர்ட் பண்ணனும் அப்படி நினைச்சீங்கன்னா நெக்ஸ்ட் டாக்டர் ஷர்மிலாக்கு பண்ணனும்டா. நான் வந்து பண்றேன். நான் அவங்க கிட்ட எல்லா டீடைல்ஸ் கேக்குறேன். ஆமா. இப்போ இது நீங்க பண்ணனும்னா இப்போ இமேஜ் இருக்கு பாருங்க. ஆட் இமேஜ். மேல போயிட்டு ஆட் இமேஜ் கொடுத்தீங்க. எங்க இருக்குது? இருக்கு பாருங்க. நீங்க எந்த இடத்துல ஆட் பண்ணனுமோ அந்த இடத்துல போயிட்டு ஆட் இமேஜ். ஓகே. ஆட் இமேஜ். எங்க ஆட் பண்ணுவேன்? நீங்க ஏதோ ஒரு இடத்துல இப்போ நான் உங்களுக்கு போஸ்டர் நடுவுல ஆட் பண்ணனும்னா ஆமா அது எப்படி பண்ணுவேன்? அந்த இடத்துல அதுக்கு என்ன பண்ணுவேன் ஃபர்ஸ்ட்? இது இருக்கு பாருங்க. நீங்க அந்த இது ஸ்க்ரால் ஆயிட்டே இருக்கும் எங்க போனாலும். சோ இப்போ நம்ம இந்த இடத்துல ஆட் பண்ணனும்னா மேலேயே ஆட் பண்ணனும்னா இது கூட வந்துட்டே இருக்கும் மேடம். இது நீங்க ஸ்க்ரால் பண்ண இப்போ ஆட் இமேஜ் கொடுத்துட்டீங்கன்னா இப்போ அப்லோட் ப்ரௌஸ் ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்க்டாப்ல பண்ணீங்கன்னா நிறைய இருக்கு. இப்போ உங்க போட்டோவை அப்லோட் பண்ணனா அப்லோட் ஆயிடும். ஓகேங்களா? இது நான் வந்து வியூ பண்ணனும். எப்படி இருக்கும்னா இங்க கண்ணு மாதிரி இருக்கு பாருங்க. ப்ரிவியூ. சோ இதுதான் நம்ம இப்ப ஜெனரேட் பண்ணக்கூடிய மாடல். சோ இப்போ மெயில் ஐடி அனுப்புவாங்க. சோ இது வந்து போஸ்டர் இருக்கும். சோ அவங்க நேம், ஜெண்டர், டெசிக்னேஷன், டிராப் டவுன் பாக்ஸ். இதுதான் பண்ணுவோம். சோ மெயில் பண்ணுவாங்க. ஃபேக்கல்டி மெம்பர்ஸ், ரிசர்ச் ஸ்காலர், இண்டஸ்ட்ரியல் பர்சன், அதர்ஸ் ஆட் பண்ணுவாங்க. ஆர்கனைசேஷன் கிளிக் பண்ணுவாங்க. மொபைல் நம்பர் இது சப்மிட் கொடுப்பாங்க. இதுதான் நம்ம கூகுள் ஃபார்ம். இப்போ நமக்கு வந்து சேவ் ஆகும்ல அந்த லிங்க் வந்து இதானா? இப்ப மேல தெரியுது அதான் லிங்கா? இருங்க. இது வந்து லிங்க். இது நான் அது சொல்லிடுறேன். இது வந்து நம்ம கூகுள் ஃபார்ம்ஸ் உடைய ப்ரிவ்யூ. இப்போ தெரியுதுங்களா மேடம்?
ஹலோ, இல்ல ஸ்கிரீன் தெரியல. அதான் ஏதோ ஆயிடுச்சு. இப்ப தெரியுது இல்ல மேடம்? தெரியுது. தெரியுது. ஓகேங்களா? இதுதான் வந்து இப்ப இத நம்ம எப்படி சேவ் பண்ணணுமா, சென்ட் பண்ணணுமா? இப்ப என்ன பண்ணணும்னா, இப்போ சென்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா? ஆமா. இதை கிளிக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்க ஒரு ஆப்ஷன் வரும். இந்த செகண்ட் ஆப்ஷன் சென்ட் வயா லிங்க். லிங்க். இது பெருசா வரும். ஷார்டன் த யூஆர்எல். ஓகே. சின்னதா இருந்துச்சு. இது காப்பி பண்ணிக்கணும். காப்பி பண்ணிட்டு வாட்ஸ்அப்ல போயிட்டு உங்களுக்கு நானு இந்த மாதிரி சென்ட் பண்ணி வச்சுக்கணும். அவ்வளவுதான். ஓகே. இப்ப நம்ம பாக்குறதுக்கு ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ இது வந்து உங்களுக்கு லிங்க் சேவ் பண்ணி அந்த லிங்க் நீங்க உங்களுக்கு வாட்ஸ்அப்ல லிங்க் கிரியேட் பண்ண நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க இது பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் அந்த ரெஸ்பான்ஸ் பார்க்கறதுக்கு எப்படின்னா ரெஸ்பான்சஸ் இருக்கு. எங்க இருக்காமா ரெஸ்பான்சஸ் இருக்கு. क्वेश्चंस பக்கத்துல ரெஸ்பான்சஸ் இருக்கு. யாராவது ரெஸ்பாண்ட் பண்ணாங்க 0 ரெஸ்பான்ஸ்னா 0 ரெஸ்பான்ஸ், அக்செப்டிங் ரெஸ்பான்ஸ் இருக்கு. இது யாரு வேணா நம்ம க்ளோஸ் பண்ணா இது க்ளோஸ் பண்ணனா நமக்கு யாரு ரிட்டர்ன் ரெஸ்பான்ஸ் வராது. ஓகேங்களா? ஏன்? ஓகே. இப்போ நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் பண்ணனும். நம்ம நிறைய சரி. ஓகே. அக்செப்டிங் 0 எப்படி வச்சு இல்ல இப்ப தெரியும் அக்செப்டிங் இது வரைக்கும் யாரும் பண்ணல. இல்லனா க்ளோஸ் பண்ணனும்னா புரியுதுங்களா? நெக்ஸ்ட் இப்போ நான் இத வந்து லிங்க ஷீட்ல பார்க்கணும்னா இது இருக்கு பாருங்க, கிரியேட் ஸ்ப்ரெட்ஷீட். பச்சை கலர் இது இருக்கு பாருங்க. இது உனக்கு நான் அனுப்பிச்சேன், ஜஸ்ட் ஃபில் பண்ணேன். வந்துருச்சு பாருங்க. வந்திருக்கு. இப்போ வந்து என்ன பண்ற? அது டாக்டர் அந்த மேல பாத்தீங்கன்னா எல்லாம் உங்களுக்கு இதுல வந்துருச்சு. இப்போ சரி, பச்சை கலர்ல ஒரு ஃபார்ம் இருக்கு பாத்தீங்களா, கிரியேட் ஸ்ப்ரெட்ஷீட். கிளிக் பண்ணீங்கன்னு வெச்சுக்கோங்களேன், கிரியேட். அத கிரியேட் பண்ணனும் நம்ம. ஆமா. ஓகே, அதுக்கு மேல இருக்கிற லிங்க் தான் நீ அனுப்பு எனக்கு. ஆமா. இப்போ நீங்க என்ன பண்ணிச்சீங்க, இந்த டைம்ஸ் இதெல்லாம் இத வந்து நம்ம யாருக்காவது ஷேர் பண்ணலாம். இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்றது எப்படின்னா இது இருக்கு மேல. ஆமா, ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல மேடம், ஷேர் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எனக்கு நானும் பார்க்கணும் நீங்களும் பார்க்கணும்னா ஷேர் பண்ணிட்டு நோட்டிஃபை, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சாம்பிள் வெபினார் ஏதோ ஒன்று சாம்பிள் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணா உங்களுக்கு மெயில் வந்துடும். ஸோ நீங்க இதை லிங்க் கிரியேட் பண்ணி நீங்க பாத்துக்கலாம். அது மாதிரி நீங்க எத்தனை பேருக்காவது ஷேர் பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இல்ல நிறைய ஆப்ஷன் இருக்கு மேடம். நீங்க வந்து எடிட் தான் பண்ண முடியும், உங்களால பார்க்க தான் முடியும். இல்ல நிறைய ஆப்ஷன் இருக்கு. புரியுது. நம்மளோட அந்த டிரைவ் ஷேர் பண்றோம். இப்போ நீங்க வியூ மட்டும் தான் பண்ணனும். மாமூலா நீங்களே எடிட் ஆப்ஷன் கொடுத்துருவோம் நான். ஆர் நீங்க மேக் ஓனர் கொடுத்துட்டு நானும் வெளியில வந்துடலாம். ஓகே. மாதிரியே பண்ணலாம். இப்போ நீங்க அதை பார்க்கலாம், யார் என்ன அப்படின்றது. இது உங்களுக்கு சேவ் ஆகும். எத்தனை மணிக்கு இதாகுது, எத்தனை மணிக்கு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணீங்க, இமெயில் அட்ரஸ், பார்ட்டிசிபென்ட்ஸ், இது ரிசர்ச் சீக்கு, மொபைல் நம்பர். இது நம்ம வேற கலர்ல ஊத்திட்டு ஓகேங்களா? இப்போ இப்போ ஓகேல மேடம். நெக்ஸ்ட் வந்து இது பண்ணோம், Zoom ஐடி கிரியேட் பண்ணனும்ல. ஆமா, இது உங்களுக்கு முடிஞ்சிச்சுங்களா? ஓகே. இதுவரையும் வந்து கூகுள் இதுல ஏதாவது இருக்கா மேடம்? கிளாரிஃபிகேஷன் வரல. ஒண்ணும் இல்ல ஃபீட்பேக் இதுலயே சொல்லிடு. இப்போ அது முடிச்சிடலாம்ல ரெண்டு. எது மேடம் ஃபீட்பேக்? இதேதான் மேடம் ஃபீட்பேக்கும் இதேதானே. ஆமா, இதேதான். क्वेश्चंस மட்டும் என்னென்ன क्वेश्चंस? சரி, ஓகே. क्वेश्चंस மாறும். அது நம்ம ப்ரீ டிஃபைன் நம்ம क्वेश्चंस பண்ணிடணும், அவ்வளவுதான். ஓகே. அடுத்து வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? இப்ப சர்டிபிகேட் ப்ரொடியூஸ் பண்றது எப்படி, அப்புறம் Zoom ஐடி கிரியேட் பண்றது. ஃபர்ஸ்ட் இப்போ சர்டிபிகேட் பண்ணி சொல்லிரலாம் மேம் நானு. ஆமா, ஓகேங்களா? இது பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம்.
ஹலோ மேம். மேம் இப்போ சொல்லுமா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஜூம் ஐடி பண்ணலாமா இல்ல சர்டிபிகேட் பண்ணலாமா? சர்டிபிகேட் முடிச்சிடலாமா? இப்போ ஜூம் ஐடி தான் அன்னைக்கு சொல்லி கொடுத்த நீ. எனிவே திருப்பி நம்ம இது பண்ணலாம். ஓகே ஓகே நீ சர்டிபிகேட் சொல்லிடு. ஓகே. இப்போ எங்க போயிருக்கோம்? நம்ம ஃபீட்பேக் ஃபார்முக்கு போயிருக்கோம். ஆமா. இப்போ சர்டிபிகேட் போயிடலாம் மேம். இப்போ சர்டிபிகேட் என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்டிபிகேட் டிசைன் பண்ணிடணும் மேம் நம்ம. ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி நம்ம ஒரு சர்டிபிகேட் ஜெனரேட் பண்ணிருக்கோம். எங்க இருக்கணும் அது? இல்ல உங்களுக்கு சொல்லிடுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆட் ஆன்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கு மேடம். ஆட் ஆன்ஸ் போயிட்டு ஆட்டோ கிராட்னு ஒரு ஆட் ஆன்ஸ் இருக்கும். நீங்க வந்து கெட் ஆட் ஆன்ஸ் போகணும். கெட் ஆட் ஆன்ஸ் போயிட்டு ஆல்ரெடி நான் இதுல வந்து கூகுள் டிரைவ் இது இருக்கு பாருங்க. அந்த ஷீட் இருக்கு பாத்தீங்களா? ஒரு எம்டி ஷீட் ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ இதே இது இப்போ என்ன பண்ணேன்னா நம்ம புதுசா ஜெனரேட் பண்ணினா ஒரு நியூ ஸ்ப்ரெட் ஷீட் நான் எடுத்துக்கிறேன். இது ஃபார் சர்டிபிகேட். ஓகேங்களா? இப்போ சர்டிபிகேட்ல நமக்கு என்னென்ன ஃபீல்டு வேணும்? நேம், நம்ம சர்டிபிகேட்ல பொறுத்தவரையும் பேர் எழுதணும். அப்புறம் இன்ஸ்டிடியூட் எழுதுவோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சர்டிபிகேட் நம்பர் எழுதுவோம். அவ்வளவுதான் எழுதுவோம். நமக்கு அவங்களுடைய மெயில் ஐடி. யார் டைட்டில் முன்னாடியே இருக்குமா? டைட்டில் டிஃபால்ட் மேடம் அது. சோ இது 4 இருந்தா போதும். இது 4 இருந்தா போதும். நம்ம வந்து சர்டிபிகேட் அனுப்பிடலாம். இப்போ இதுல ஆட் ஆன்ஸ் போனீங்கன்னா ஆட்டோ கிராட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. நீங்க கெட் ஆட் ஆன்ஸ் போனீங்கன்னா ஆட்டோ கிராட்னு ஒரு ஆட் ஆன் இருக்கும். அதை இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அது சிம்பிள் தான். அது லான்ச் இருக்கு பாருங்க. இது ஆல்ரெடி இந்த இன்ஸ்டால்னு காமிக்குது. நீங்க இதை கிளிக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் கொடுத்துட்டு சில ஆக்சஸ் எஸ்ன்னு கொடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்துரும். ஆட்டோ கிராட்னு ஒரு ஆட். சோ இப்போ லான்ச் பண்ணணும். இது இப்போ லான்ச் பண்ணணும். ஓகே. லான்ச் பண்ணனா நம்ம புது ஜாப் கிரியேட் பண்ற மாதிரி. So no, let me start new job. Let it be a certificate or job name. Next already சிலதெல்லாம் பண்ணிருக்கேன். Student certificate view. அது எங்க இருக்கும் நமக்கு? இது एक्चुअली சிலதெல்லாம் சேவ் ஆயிருக்கும் மேடம். இது சி கோபி சர்டிபிகேட். நான் என்ன பண்ணனும்ன்ற இது एक्चुअली வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிபிடி ல பண்ணி நீங்க சேவ் பண்ணனும். நீங்க டிரைவ்ல சேவ் அனுப்பிச்சிருங்க நீங்க. இப்போ நான் உங்களுக்கு நீங்க அனுப்புனீங்க பாத்தீங்களா? இது இருக்கு பாருங்க. சரி. இது ஆல்ரெடி நீங்க அப்லோட் பண்ணி வச்சிருப்பீங்க. நீங்க எனக்கு அனுப்பிச்சிரு. நான் இப்ப எல்லாத்தையுமே ட்ரை பண்ணிடுறேன். நீ அனுப்பு எனக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. இது இருக்கு பாருங்க. வெபினார் சர்டிபிகேட் இருக்கு பாத்தீங்களா? இது பாத்தீங்கன்னா இல்ல நீ ஃப்ரெஷ்ஷா அனுப்புமா? ஷூர் மேடம். அத நான் டிரைவ்ல சேவ் பண்ணனுமா? என்ன பண்ணனும் சொன்னேன்னா நான் பண்ணுவேன். ஆமா டிரைவ்ல சேவ் பண்ணிடணும். ஆல்ரெடி நம்ம சீக்கிரம் இருங்க. இது நான் இல்ல உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். இதே சர்டிபிகேட் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். ஷேர் யாருக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். ஓகேங்களா? எடிட்டர்ல போய் அது ஆமா. இல்ல இது உங்களுக்கு டிஃபால்ட்டா டிரைவ்ல போய் சேவ் ஆயிடும். டிரைவ்ல தான் இருக்கும். சரி ஓகே. இது இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ இது வந்து நம்ம பயோமெடிக்கலுக்காக பண்ணாது. சோ இதே நம்ம சாம்பிள் எடுத்துக்கலாம். லைஃப் ஸ்கில்ஸ் அண்ட் மாத்து. எது மேடம்? சும்மா இப்ப இதே எடுத்துக்கோ. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்ப மாத்த வேண்டாம். ஏன்னா இன்னைக்கு சரி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அது லைஃப் ஸ்கில்ஸ் போர்டு. ஓகேங்களா? இதுதான் நம்ம மாத்த போறோம். இந்த மத்ததெல்லாம் வந்து என்னென்ன நம்ம இது சின்டாக்ஸ் மேடம். இது வந்து இந்த ரெண்டு இது இருக்கு பாத்தீங்களா? நேம். ஆமா சர்டிபிகேட் நம்பர், நேம், இன்ஸ்டிடியூட். ஓகே. 4 ஏரோ மார்க் வந்து பாத்தீங்கன்னா சின்டாக்ஸ். புரியுதுங்களா? இது வந்து நம்ம எம்டி. இப்போ இத வந்து சர்டிபிகேட் வந்து யூஸ் பண்ண போறோம். என்ன இதை யூஸ் பண்ண போறோம். யூஸ் ஓகே. சி காப்பி சர்டிபிகேட் இருக்கு. இத வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். இத நம்ம க்ளோஸ் பண்ணிரலாம். நாட் ரிக்வயர்ட். இது நம்ம சும்மா பார்க்கிறதுக்கு தான், வெரிஃபை பண்றதுக்கு தான். நெக்ஸ்ட் இது நம்ம எடுத்து வச்சு கரெக்ட்டா சம்ப்ளேட். இப்போ பாத்தீங்கன்னா என்ன ஷீட்னா இப்போ மெர்ஜ் டைப் வந்து ஷீட் 1. இது கீழ ஷீட் 1 இருக்குறதுனால ஷீட் 1ல எடுத்துறோம்.
இப்போ நேம்ன்றதுல இந்த ஃபீல்ட் இருக்கு பாத்தீங்களா, நம்ம எக்ஸல் ஷீட்ல கிரியேட் பண்ணிருக்கோம் நேம். அதே மாதிரி இன்ஸ்டிடியூட் அதுல இருக்குல்ல மேடம் சர்டிபிகேட்ல இந்த ஐஎன்எஸ்டி, இந்த ஐஎன்எஸ்டி தான் நம்ம கொடுத்திருக்கோம் இந்த ஷீட்ல. இது இருக்கு பாருங்க. ஆமாமா, எக்ஸல் ஷீட்ல அதுக்கு கரஸ்பாண்டிங்கா என்ன நேம் கொடுத்திருக்கோமோ அத போடணும். அந்த சர்டிபிகேட் இந்த சிஏடி நம்பர் அங்க சர்டிபிகேட் இருக்குது, இது வந்து மேப் பண்றோம். சோ இது மேப் பண்ணியாச்சு. மேப் பண்ண பிறகு நெக்ஸ்ட். சோ இங்க எக்ஸல் ஷீட்டும் அந்த இதுவும் சர்டிபிகேட்டும் மேப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஃபைல் நேம். ஃபைல் நேம் என்ன கொடுக்க போறோம்னா நேம் ஆஃப் தி ஃபேக்கல்டி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது இருக்கு பாருங்க, இதெல்லாம் வந்து அந்த டாக்ஸ் இது. சோ நேம் இது கிளிக் பண்ணி கண்ட்ரோல் வி அடிச்சனா பேஸ்ட் ஆயிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கரஸ்பாண்டிங்கா பிஜி கோபிநாத் சர்டிபிகேட் வரும். நேம் வெபினார் சர்டிபிகேட். ஓகே. என்ன டைப்னா வந்து பிடிஎஃப் சென்ட் பண்ணனும். ஓகே. மத்த எதுவும் மாத்தாதீங்க. நெக்ஸ்ட். சோ எங்க டிஃபால்ட்டா சூஸ் ஏதோ ஒரு இதுல டெஸ்டினேஷன் பண்ணிடுங்க. ஏதோ ஒரு ஃபோல்டர்ல சேவ் பண்ணுங்க. சோ சர்டிபிகேட்ன்ற ஃபைல்ல வந்து சேவ் ஆகும். ஏதோ ஒரு ஃபோல்டர் ஆல்ரெடி கிரியேட் இருக்கும். ஆல்ரெடி கிரியேட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை இல்லனா சர்டிபிகேட் ஆல்ரெடி ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு எல்லா சர்டிபிகேட்டும் நம்ம அனுப்புறது எல்லாமே சர்டிபிகேட்ன்ற ஃபோல்டர்ல சேவ் ஆயிருக்கு. சரி. சோ நெக்ஸ்ட். சோ இதெல்லாம் வேண்டாம். இதெல்லாம் நாட் ரிக்வயர்டு. மர்ஜ் எப்போ மர்ஜ் ஆகணும், சில கண்டிஷன்ஸ் என்ன கொடுக்கணும், இதுவும் வேண்டாம் நமக்கு. ஷேர் பண்ணணுமா? எஸ், ஷேர் பண்ணணும். ஷேர் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் சீன் இமெயில்ஸ். சோ எப்படி பிடிஎஃப் நம்ம அனுப்ப போறோம். சோ இப்போ என்ன பாத்தீங்க, யாருக்குன்னா மெயில் அட்ரஸ் இங்க கிளிக் பண்ணீங்கன்னா மெயில் ஐடி கண்ட்ரோல் வி. சோ இங்கெல்லாம் மெயில் ஐடி இது காப்பி ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க என்ன சப்ஜெக்ட் டைப்னா வெபினார் சர்டிபிகேட். இங்க வந்து பாத்தீங்கன்னா டியர் பார்ட்டிசிபென்ட் நம்ம பண்ணோம் பாத்தீங்களா, டியர் நம்ம என்ன பண்ணோம், நேம் ஆஃப் தி பார்ட்டிசிபென்ட். டியர் பார்ட்டிசிபென்ட் ப்ளீஸ் ஃபைண்ட் வெபினார் சர்டிபிகேட். ஓகே, அவ்வளவுதான். ரிகார்ட்ஸ் வந்துச்சுங்களா. சோ நெக்ஸ்ட் ரன் ட்ரிகர் ஆன் எஸ் ன்னு கொடுத்துருங்க. எஸ் கொடுத்துருங்க. எஸ் ஒரு ட்ரிகர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு மேம். எஸ் கொடுத்துட்டீங்கன்னா இது இருக்கு பாருங்க. எஸ் கொடுத்துட்டீங்கன்னா சேவ் ஆயிடும். சேவ் பண்ணனா இது வந்து நம்மளுடைய ஜாப் இப்போ வந்து நம்ம இது பண்ணியாச்சு, கான்ஃபிகர் பண்ணியாச்சு. ஓகேங்களா. இப்போ ரன் பண்ணனும்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு நேம் ஃபார் எக்ஸாம்பிள் உஷா இன்ஸ்டிடியூட் வந்து சீக், சர்டிபிகேட் நம்பர் சீக் 123. உங்க மெயில் ஐடி சொல்லுங்க. டாக்டர் VRUSHAAESWRAN@gmail. அது இப்போ வந்து இத அடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம், இப்போ இந்த டீடைல்ஸ் இந்த சர்டிபிகேட் உங்களுக்கு நான் அனுப்ப போறேன். இந்த பிளேயர் ரன் ஜாப் ஒண்ணு இல்ல மேடம், ரன் ஜாப் இது மாதிரி நீங்க மொத்தம் 100 பேருடைய இதோ இங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டா போதும். பேஸ்ட் பண்ணிட்டு ரன் கொடுத்தா போதும். உங்க மெயில் ஐடி செக் பண்ணுங்க. இன்பாக்ஸ் எனக்கு சென்ட் ஐட்டம்ஸ்ல வந்திருக்கும். எனக்கு வந்துச்சு பாருங்க மேடம். உங்க என்னுடைய சென்ட் ஐட்டம்ஸ்ல இருக்கே உங்களுக்கு இது இருக்கு பாருங்க. இரு இந்த ஐபோன் ஸ்லோவா தான் வரும். என் ஸ்கிரீன் பாருங்க. இது வந்து சீக் ஸ்கில்ஸ் via Google Slides வெபினார் சர்டிபிகேட். அது இல்ல மேடம், அது இல்ல. இப்போ அதான் இப்பதான் வந்தது. இப்போ நான் உங்க பேரே கொடுக்கல, அதுலயே வந்துச்சு பாருங்க. நான் அந்த எக்ஸல் ஷீட்ல என்ன இருக்கும் வந்துச்சு. அதே மாதிரி சர்டிபிகேட்லயே வந்துருது. ஓகே ஓகேங்களா. அதே மாதிரி நான் பண்ணி பார்க்கணும் ஒரு தடவை ஃபுல்லா. ஆமா, உங்க பேர் வந்தாச்சு, உங்களுடைய கம்பெனி இது இன்ஸ்டிடியூட் வந்தாச்சு, சர்டிபிகேட் நம்பர் வந்தாச்சு. சோ இந்த எக்ஸல் ஷீட்ல அதே மாதிரி நம்ம என்னென்ன உங்களுக்கு ஃபீல்ட்ஸ் கொடுக்கணும் அதுக்கு இது எனக்கு நமக்கு இங்க ஸ்டேட்டஸும் தெரியும், சென்ட் ஐட்டம்ஸும் போய் பார்க்கலாம். என்னுடைய இதுலயும் சேவ் ஆயிருக்கும்.
உங்களுக்கு பாருங்க சக்சஸ்ஃபுல்லி சென்டா இல்லையா அப்படின்றது எனக்கு ஸ்டேட்டஸா வரும். யார் அனுப்பிட்டாங்க, டாக்குமெண்ட் சக்சஸ்ஃபுல்லி கிரியேட்டட், டாக்குமெண்ட்ஸ் சக்சஸ்ஃபுல்லி மெர்ஜ்ட் அண்ட் சென்ட் டு டாக்டர் உஷா ஈஸ்வரன் மேனுவலி. ஏன்னா மேனுவலி ரன் ஆட்டோமேட்டிக் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஆட்டோமேட்டிக்கமா இதாயிடும், கண்ட்ரோல் இல்லாம இருக்கும். ஏன்னா நம்ம வந்து டிஃபரெண்ட் இது காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு நீங்க ரன் கொடுத்தீங்கன்னா இதாயிடும். மேனுவலா ரன் கொடுக்கணும், ஆட்டோமேட்டிக் ரன்னா இருக்கும். நீங்க அதுவே டிஃபால்ட்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸல் ஷீட்ல வந்ததும் போயிடும் அது. அந்த மாதிரி ஆப்ஷனா இருக்கு மேடம் அது. சரி, நான் பண்ணாதான் எனக்கு இது புரியும். ஆமா, இது வந்து கொஞ்சம் பண்ணாதான் ஸ்டெப்ஸ் புரியும். சோ இதுதான் வந்து சர்டிபிகேட் இது பண்றதுக்குரிய இது ப்ரொசீஜர். வெரி சிம்பிள். சரி, நீங்க 100 பேர் அந்த காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா டேட்டாவை ரன் கொடுத்துட்டீங்கன்னா எல்லாருக்குமே நம்ம சர்டிபிகேட்ஸ் போயிடும். நம்மளுடைய சென்ட் ஐட்டம்ஸ். சரி, இந்த ஈவினிங்க்கு நம்ம ஐடி கிரியேட் பண்ணுவோமா? ஈவினிங் கிரியேட் பண்ணிடலாம் மேடம். அது ஒண்ணுமே இல்ல மேடம், அது வெரி சிம்பிள். இருங்க, இல்ல பண்ணிடலாம். இப்ப நீ எனக்கு டைரக்ஷன் சொல்லு, நான் பண்ணிடுறேன். பண்ணிடலாம் மேடம். இப்போ பாத்தீங்கன்னா நாம ஜூம்ல இருக்கறதால அதோட இது வேற என்னன்னு தெரியல. ஜூம் ஆஃப் பண்ணிட்டு பண்ணலாம். என்னோட அந்த பாஸ்வேர்ட் வேற என்னன்னு தெரியல. இல்லன்னா நான் அந்த இதுலயே பண்ணி அனுப்புறேன், பாக்குறேன். இப்போ நான் ஜூம்ல இருக்கறதால பண்ண முடியாது. இல்ல நிறுத்திடலாம், நிறுத்திட்டு போன்ல வந்துடலாம். ஆமா, அது ஒண்ணு இல்ல மேம். லாகின் வித் யுவர் ஜிமெயில் கொடுத்துட்டீங்கன்னா, நார்மல் ஜிமெயில் பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா உள்ள போயிடும். வேற எதுவுமே இல்ல மேடம், ரொம்ப சிம்பிள். பாஸ்வேர்ட் தானடா பிரச்சனையே. இல்ல அப்புறம் மறந்துட்டேன். பிடிஎம்சி யூஸ் பண்ணலாம். நமக்கு இன்னொரு தடவை இருக்கு, இன்னொரு ஆப்ஷன் கிளிக் பண்ணலாம். எங்க இருக்கு? நீ தான் அதுல யூஸ் பண்ணிட்டியா ஆல்ரெடி? ஒரு தடவை தானே யூஸ் பண்ண, 2 தடவை வரும்னு சொன்னீங்களே. வேணாம்ப்பா, நம்ம ஃபர்ஸ்டே பண்ணலாம். எனக்கு எதுக்கு ரிஸ்க் நமக்கு? இப்ப இது வந்து இப்ப எனக்கு மெயில் ஆட்டோமேட்டிக்கா சேவ் ஆயிருக்கு, உள்ள போயிட்டேன் நானு. இத வச்சு நம்ம ஜூம்ல கிரியேட் பண்ண முடியுமா? இது மேடம் அந்த நியூ ஐடி பாஸ் பண்ணலாம். இப்போ நீங்க சிஸ்டம்ல கனெக்ட் பண்ணிட்டீங்கல்ல மேடம், அன்மியூட் பண்ணுங்க.